தேவையற்ற எல்லா பயங்களில் இருந்தும் விடுதலை ஆக்குகிறதான கர்த்தர். சில பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வைத்துக்கோ. நான் சொல்லுகிறத, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்த உணர்வை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த வசனத்துல நீங்க போய் பார்ப்பீர்கள் சொன்னால், இந்த இன்சிடென்ட்ல விசேஷம் என்னவென்று சொன்னால், நீ பார்க்கிறது பாத்தீங்க அப்படி சொன்னா நம்மோடு இருக்கிறவர்கள் அல்ல, ஆனால் நீ பார்க்காதது நம்மோடு இருக்கிறவர்கள். ஆண்டவர் அவர்களுடைய கண்களை திறந்த பொழுது, எலிசாவினுடைய கண்களை திறந்த போது, எலிசாவுடைய ஊழியக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது பாத்தீங்க இந்த வசனத்தை என்ன பண்றான்? எலிசா பார்க்கிறான். நீ பார்க்கிற அத்தனை பேரை காட்டிலும் நீ பார்க்க முடியாதபடி உனக்கு மறைவாய் இருக்கிறவர்கள் அநேகர் நம்மை சுற்றிலும் பாதுகாக்கும்படி இருக்கிறார்கள், அவர்கள் இவர்களை விட அதிகம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஏன் பயம் வருது? நமக்கு எதிரி பெரியவன், வலியவன் என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது, நினைக்கும் பொழுது பயம் வருது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வசனம் உங்களை தேற்ற வேண்டும். என்ன தேற்ற வேண்டும்? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சேனையும் என்னோடு கூட இருக்கிறது. எனக்கு விரோதமாய் வருகிற காரியத்திலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், அவர் செய்கிற கிரியைகள் பெரிதாய் இருக்கிறது, அவர் என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குகிற விதம் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வது முதல் காரியமாய் இருக்கிறது. 2வது, பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற உணர்வை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலர் இப்படியாய் பேசுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் நீங்க ஜெயிச்சீங்க? எப்படி நீங்க பிசாசை மேற்கொண்டு நீங்க தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க, இல்லைங்க அமர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டை நமக்கு கொடுக்கல, அவரு தான் எடுத்துக்கொள்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் கிரியை செய்தார், உங்களில் இருக்கிறவர் உங்களை மறுபடியும் பிறக்க செய்தார், உங்களில் இருக்கிறவர் உங்களை அவருடைய பிள்ளை என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். அவரை நீங்க விசுவாசிக்கிறபடினால உங்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வர வேண்டும். உலகத்துல இருக்கிறவனிலும் அப்படின்னா உலகத்துல இருக்க பெரியவன் என்று சொல்லி அர்த்தம். அதாவது பிசாசை குறிக்குது. உலகத்திலே கிரியை பண்ணுகிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற, பல காரியங்களை செய்கிற, ஆயுதங்களை ஏற்படுத்துகிற, எனக்கு விரோதமாய் செலுத்தப்படுகிற, பேசப்படுகிற பல காரியங்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த 2வது பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம். அடுத்தது, ஜெயத்தை கொடுக்கிற தேவன். முன்னாடி பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிறதான சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனையையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். பாருங்க, சில நேரங்களில் இதை நினைக்க சொல்றார் ஆண்டவர். என்ன முதலாவது நினைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன், நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற நம்முடைய கண்ணுக்கு தெரியாத, நாம் அறியாத, உணராத ஆண்டவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு மிகவும் பெரியது. 2வது, நம்மளை பாதுகாக்கிறதான ஆண்டவர் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளேயே காணப்படுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 3வது காரியம் ஆண்டவர் ஒன்றை நினைத்துக் கொள்ள சொல்றார். என்ன அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில நான் புதுசா ஒரு காரியத்தை இன்னைக்குதான் நீ அறிந்து கொள்ள முடியாது, செய்யல, உனக்கு இதுக்கு முன்பாகவே நான் என்ன பண்ணிருக்கேன் செய்திருக்கிற, நீ மறந்துருப்ப. அதை என்ன பண்ண இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ள. நீ பார்த்து மற்றவர்களை பார்த்து பயப்படுகிற வேளையில நான் உன்னை புறப்பட பண்ணினேன். இதனால நினைத்துக் கொள்ளுங்க, உங்களை ரட்சித்த பிறகு அல்லது ரட்சிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை என்ன பண்ணிருப்பாரு. உங்களுடைய ரட்சிப்பே ஒரு அதிசயம். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதா? நீங்க ரட்சிக்கப்பட்ட விதம், நான் ரட்சிக்கப்பட்ட விதமே ஒரு அதிசயம். என்ன அது விளங்க வைக்கவே
முடியாது. மிகவும் ஆச்சரியமான காரியம். அப்ப ஆண்டவர் சொல்ற, உன்னை புறப்பட பண்ணி உனக்கு காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து. இதை நான் தான்ப்பா செஞ்சேன், நான் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன், அதை நீ நினைத்துக்கொள். நீ அவர்களுக்கு என்ன பண்ணாத, அன்னைக்கு என்னை காத்த தேவன் என்னை இன்னையும் காப்பார். ஹல்லேலூயா. என்னை காக்கும்படியே அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட போகிறதில்லை. அவர் சொல்கிறார், நீ அவைகளுக்கோ அவர்களுக்கோ நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய ஆயுதங்களுக்கு கூட நீ பயப்பட வேண்டாம். உபாகமம் 7:21 இப்படியாய் சொல்கிறது, 2 வசனம் கழித்து, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள பயங்கரமும் உள்ள தேவன். பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்களேன். சும்மா பயப்படாத, அதை நினைச்சுக்கோன்னு சொல்றது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்ப அந்த நாட்களில் அவர்களை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் மத்தியிலே அவர் இருக்கிறார் என்பது உண்மைதான். அப்படியே இந்த வசனம் பாருங்க, இதனாலும் ஜீவன் உள்ளதாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளேயே ஆண்டவர் இந்த நாளில் இருக்கிறார். நம்முடைய சபைக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? அதனால்தான் நீங்க காக்கப்படுகிறீர்கள். அதனால்தான் நிர்மூலமாகாதபடி நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால்தான் சந்தோஷமா பாத்தீங்கன்னா, பிரிந்திருந்தா கூட இந்த இடத்துல சந்தோஷமாய் இருக்க முடியுது இல்லையா? அப்ப கர்த்தர் சொல்றாங்க, நீ பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அடுத்தது, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட பழக வேண்டும். தெரியலன்னா கர்த்தரை தேட பழக வேண்டும். போன மாதத்தில் நம்ம அதிகமாக இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தரை தேடுகிறது நம்முடைய பாதுகாப்புக்கு மிகவும் அவசியம் என்று சொல்லி. பாருங்க, சங்கீதம் 34 4-7 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். சங்கீதம் 34 4வது வசனம் 7வது வசனமும் சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், என்னை நீங்களாக்கி விட்டார். எப்போ கர்த்தரை தேடினான்? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி. இப்ப எந்த நேரத்தில் இவன் தேடுறான் தெரியுமா? இவனுக்கு ஏதோ பயம் வந்துருச்சு, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பயம். நமக்கும் பல நேரங்களிலே பல பயங்கள் இந்த வீழ்ந்து போன உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்கள் மட்டுமாய் பல இடங்களிலிருந்து பல நேரங்களிலே நம்மளை பாதிக்கிற பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள கூடும். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்க பழக வேணும். பயப்படும் பொழுது சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றான், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பயத்திலிருந்து அவர் என்னை நீங்களாக்குவார் என்று சொல்லி நான் என்ன பண்ணுவேன்? அவரை தேடுவேன், நான் அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நம்புவேன், அவர் என்னை விடுதலையாக்குவார். அதான் என்னுடைய அர்த்தம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவன் அவரை தேடின பொழுது அவர் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி அவன் சொல்றான். அப்ப நம்ம பயப்படும் பொழுது எதை குறித்தா? இது நடக்கலையே என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார், உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறதான ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நடக்கலன்னு பயப்படாத, நடந்துருச்சேன்னு பயப்படாத, மலையை பார்த்தும் பயப்படாத, குன்றை பார்த்தும் பயப்படாத, தீயை பார்த்தும் பயப்படாத, மிகுந்த திரளான தண்ணீரை பார்த்தும் பயப்படாத. எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, உனக்கு ஜெயம் கொடுக்கும்படி, அவைகளை மேற்கொள்ளும்படி, உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். உன்னை உண்டாக்கின உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ரட்சித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். என்ன அப்படின்னா, அதுல அவன் சொல்றான், அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம். பாருங்க, இவன் தான் சொன்னா 2 வசனத்துக்கு முன்னாடி, நான் ஏதோ காரியத்துக்காக பயப்படுறான். அவன் என்னன்னு சொல்லலைங்கன்னு, அவன் பயப்படுறான், ஆனால் ஆண்டவரை தேடுகிறான். அவனுக்கு அவர் செவி கொடுத்து அவனுடைய எல்லா பயத்துக்கும் அவனை நீங்களாக்குகிறார் என்று சொன்னவன் 2 வசனம் கழித்து ஒரு காரியத்தை சொல்றான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்பட என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்பட நீங்க பழகும் பொழுது மற்ற எல்லா பயங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது மற்ற காரியங்களிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவர். அப்ப கர்த்தரை தேடவும் நீங்க பழக வேண்டும். அது மிகவும் முக்கியமான காரியம்.